ஒரு சரக்கின் மதிப்பு அந்த சரக்கை தயாரிக்கப்பட்டதற்கு எடுத்துக்கொண்ட உழைக்கும் காலம் என்பதை புரிந்து கொண்டோம். ஒரு நாற்காலியின் மதிப்பையும் வேஷ்டியின் மதிப்பையும் அதற்கான உழைக்கும் காலம் இரண்டும் சமமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம். நாற்காலியின் மதிப்பு ஒரு நாற்காலி 3 மணி நேரம் அதன் உழைக்கும் காலம் என்றால் அது வேஷ்டியினுடைய மதிப்பு 3 மணி நேரம் உழைக்கும் காலமாக இருக்க வேண்டும். இப்போது நாற்காலியை தயார் செய்வதற்கு ஒரு 3 மணி நேரம் எடுத்துக்கொண்டது என்று வைத்துக் கொள்வோம். அந்த 3 மணி நேரம் நாற்காலியின் உழைக்கும் காலம் ஆகாது. நாற்காலியை தயார் செய்வதற்கு ஏற்கனவே தயாராக வைத்திருந்த மரப்பலகைகளின் உதவியோடு நாற்காலி தயாரானது. இந்த மரப்பலகைகளின் உழைக்கும் நேரமும் அந்த நாற்காலியில் சேரும். இந்த மரப்பலகைகளை வெட்டி தயாரிப்பதற்கு உபயோகித்த கருவிகள், கோலை, ரம்பம் போன்றவை, அவற்றின் பங்கும் அதில் சேரும். நாற்காலியை தயாரித்த பிறகு அதற்கு ஆணி, வார்னிஷ் போன்ற பொருட்களை உபயோகிக்கும் பொழுது அதனுடைய உழைப்பு நேரமும் அதில் சேரும். இவ்வாறாக எல்லா உழைப்பு நேரமும் சேர்ந்து நாற்காலி மொத்த உழைப்பின் காலம் ஆகும். அப்படி நாற்காலியின் உழைப்பின் காலம் 3 மணி நேரம் ஆகிறது. அதே போல் வேஷ்டியின் உழைப்பின் காலம் 3 மணி நேரம் இருக்க வேண்டும். வேஷ்டியின் மொத்த உழைப்பின் காலம் 3 மணி நேரம் ஆகாது. வேஷ்டிக்கு தேவைப்பட்ட மூலப்பொருட்களான நூல், அதனுடைய உற்பத்தி நேரம் வேஷ்டியில் அடங்கும். அந்த நூலுக்கு எடுப்பதற்கு தாண்டிய பஞ்சு விளைவித்தார்களே, அதனுடைய உழைப்பு நேரமும் அந்த நூலில் சேரும். நூலில் சேர்ந்ததுனால் அந்த நூலினுடைய நேரமும் வேஷ்டியில் சேரும். இவ்வாறாக பஞ்சினுடைய உழைப்பு நேரம், நூலினுடைய உழைப்பு நேரம் இரண்டும் சேர்ந்துதான் வேஷ்டியின் உழைப்பு நேரத்தின் மொத்த உழைப்பின் காலம் 3 மணி நேரம் ஆகும். ஒரு நாற்காலியின் உழைப்பின் காலம் 3 மணி நேரமும் வேஷ்டியின் உழைப்பின் காலம் 3 மணி நேரமும் சமமாகிறது. இவற்றை தனித்தனியாக அவருக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டது என்பதை விவரமாக பார்ப்போம்.